கரூர் சம்பவம் தமிழகத்தின் தலைகுனிவு. அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று தருமபுரியில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழக காவல்துறை முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், அவ்வாறு பாதுகாப்பு கொடுத்திருந்தால் கரூரில் 41 பேரை இழந்திருக்க மாட்டோம் என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என கூறிய ஸ்டாலின் இன்று நாடே தலைகுனிந்து விட்டதாக விமர்சித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கரூரில் பெரிய துயர சம்பவம் நடந்த நிலையில் துணை முதலமைச்சர் எங்கே போனார் என்றும், கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஏன் பதறுகிறார் என்றும் கேள்வி எழுப்பி பேசினார். இன்றைக்கு அந்த மரணக்குரல் அந்த கரூர் நகரம் முழுவதும், அது மட்டும் இல்ல பக்கத்து மாவட்டத்தில் எல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இறந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் துயரத்திலிருந்து மீளுவதற்கு இந்த துணை முதலமைச்சர் எந்த நடவடிக்கையாவது எடுத்தாரா? உல்லாசம் போயிட்டார். யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, அப்படித்தானே அவர் நினைக்கிறாரு. உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தா அந்த மரணம் அடைந்தவருடைய குடும்பத்துக்கு முழுமையான ஆதரவு திரட்டுகின்ற, ஆதரவு கொடுக்கின்ற விதமாக இருந்தால் அவர் இங்கிருந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது, அதற்கு இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதனால அவர்களுக்கு மனநிறைவை எப்படி பெற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தார் ஒரு துணை முதலமைச்சர் அழகு. அதையெல்லாம் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் வராது. ஆட்சி அதிகாரம் தேவை. மக்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் இப்பொழுது நிரூபணமாகிவிட்டது. உண்மைதானே? இறந்துவிட்டதாக கூறி வீட்டிற்கு அழைத்து வந்து சடங்கு செய்த நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருடன் இருந்த தலைமை ஆசிரியரை மீண்டும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூந்தலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமதாஸ். இவர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்டாய ஓய்வு பெற்றார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை உளுந்தூர்பேட்டை அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கினார். இதில் பலத்த காயமடைந்த ராமதாஸ் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு 2 நாட்கள் சிகிச்சை பெற்ற அவர் நேற்று காலை உயிரிழந்ததாக மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ராமதாஸ் உயிரிழந்ததாக அவரது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் கூந்தலூர் கிராமத்திற்கு ராமதாஸ் அழைத்து வரப்பட்டார். அப்போது ஆம்புலன்ஸிலிருந்து இறக்குவதற்கு முன்பாக ராமதாஸ் உடலில் இருந்து மூச்சு காற்று வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவரை உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். கரூர் விவகாரத்தில் தவிக தலைவர் விஜயை பாஜக தான் ஏற்குகிறது என்ற திருமாவளவன் கருத்துக்கு தற்போது கரூர் விவகாரம் குறித்து அரசியல் பேச விரும்பவில்லை என்று இணையமைச்சர் எல் முருகன் பதிலளித்துள்ளார். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை அண்ணா சாலை பகுதியில் அமைந்துள்ள காதி பவன் சென்று சுதேசி பொருட்களை ஊக்குவிக்கும் பொருட்டு காதி பொருட்களை வாங்கினார். முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், RSS இயக்கம் சமூக நீதியை போற்றும் வகையிலும் மலைவாழ் மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையிலும் என அனைத்து வகையிலும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்து வருகின்றனர் என்று பெருமிதமாக பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கரூர் விவகாரத்தில் தவிக தலைவர் விஜயை பாஜக தான் இயக்குகிறது என்று தொல் திருமாவளவன் கூறிய கருத்துக்கு பதிலளித்த அவர், தற்போது கரூர் விவகாரம் குறித்து அரசியல் பேச விரும்பவில்லை என்று கூறினார். பாஜக தன்னுடைய கொள்கை விஜய் சொல்றாரு, ஆனா விஜய் இயக்கிறதே பாஜக தான் சொல்லி திருமாவளவன் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார். நான் இந்த நேரத்தில் நம்ம அரசியல் பேச வேண்டாம்னா, பாவம் விஜய் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரில் இருக்கிறார் அவரும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அரசியல் பேசுவதை அனைவரும் தவிர்ப்பது நல்லது. இதில் சதி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணா, நான் இப்போ தான் சொன்னேன், இதில் நான் எதுவும் அரசியல் பேச விரும்பலை, எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை. நேரம் வரும்போது நிச்சயமாக நம்ம பேசுவோம். புதுச்சேரியில் குப்பை அள்ளும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரித்துள்ளார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மையே சேவை மற்றும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை சேவையில் சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கினர்.
பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் குப்பை அகற்றும் பணியினை மேற்கொண்டு வருகிறது என்றும், அந்த நிறுவனம் அகற்றும் குப்பைக்கு எடைக்கணக்கில் பணம் வழங்கப்பட்டு வருவதால் அந்த நிறுவனம் குப்பை அள்ளும் பணியை சரியாக மேற்கொள்ளவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார். மேலும் குப்பை அள்ளும் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளம், மருத்துவ பாதுகாப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் பார்க்கலாம் கேன்சல் பண்ண சொன்னா பட்டம் என்ன மாற்றணும் கேன்சல் பண்ணிடலாம். பார்த்துட்டு முடியாது. தமிழகத்தில் IAS, IPS அதிகாரிகள் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்றும் முதலமைச்சர் உஷாராக இருக்க வேண்டும் என்று வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்து பேசியுள்ளார். திருச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மாவட்ட கலந்தாய்வு மற்றும் நிர்வாகிகள் நியமன கடிதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கட்சியின் தலைவர் வேல்முருகன், கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்திற்கு விஜயும் கட்சியும் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும், அதனை தட்டி கழிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் கடுமையாக சாடி பேசினார். மேலும் விஜயை காப்பாற்றுவதற்காக அவசரமாக ஹேமமாலினி, நிர்மலா சீதாராமன் வந்து அரசியல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், விஜயை கைது செய்யாதது ஏன் என திருமாவளவன் எழுப்பியிருப்பதை விஜயை கைது செய்யாதது ஏன் என்று திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருப்பது நியாயமானது என்றும் கருத்து தெரிவித்தார். முருகன் கோயிலுக்கு நீங்க அகல் குத்திக்கிட்டு போற இந்த முட்டாள் ரசிகராக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை நான் குற்றம் சாட்டுகிறேன். மக்கள் திருந்த வேண்டும். மக்கள் சரியா இருந்தாதான் நமக்கான நல்ல தலைவன் கிடைப்பான். நல்ல தலைவன் எங்கிருந்து உருவாவான்? மக்களிலிருந்து ஒருவனாகத்தான் உருவாக வேண்டும். தனி மனித ஒழுக்கம் உள்ளவனாக, பீடி, சிகரெட்டு, போதை வாஸ்துகளுக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாக இன்னைக்கு சுசித்ராங்கிற ஒரு சினிமா துறையிலிருந்து வந்த ஒரு பாடகி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ECR, OMR சாலைகளிலே முற்றுமுறுமா கொக்காயின், கஞ்சா போன்ற போதைப் பொருள்களை விற்பது புசி ஆனந்த் என்று நேரடியாக குற்றம் சாட்டி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதை குறித்து ஏன் விஜய் வாய் திறக்கவில்லை? ஏன் தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு உளவுத்துறை ஏன் அதை குறித்து ஒரு விசாரணை வரைக்கும் நடத்தல? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள், IAS, IPS அதிகாரிகள் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக RSS ஓடு கைகோத்திருக்கிற பல அதிகாரிகளின் சூழ்ச்சிகளும் இதில் அடங்கியிருக்கிறது. நீங்கள் மிக உஷாராக இருக்க வேண்டிய தருணம். இன்றைக்கு ஒன்றிய அரசு இதை பயன்படுத்திக் கொண்டு உங்களை மிரட்டலாம் அல்லது தமிழ்நாட்டு அதிகாரிகளை மிரட்டலாம். உங்களுக்கு எதிராக நாளைக்கு இதை திருப்புவதற்கான அத்தனை முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை தமிழக முதலமைச்சருக்கு நான் முன்வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.